மூஞ்ச பாவமா வச்சுக்க, அப்பதான் கொடுப்பாங்க. ஏம்மா ஏம்மா, வீட்டுல யாருமா? யாருங்க நீங்க? என்ன வேணும்? ஏம்மா, வேலைக்கு வந்த பக்கம் என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்து குழந்தை பிறந்துச்சுமா. மாத்திக்க துணியே இல்லம்மா, புடவை இருந்தா கொடுங்கம்மா, கொஞ்சம் காட்டன் புடவையா இருந்தா கொடுங்கம்மா. ஐயோ 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 ஐயோ, வேலைக்கு வந்த பக்கம் உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சா? குழந்தை பிறக்க போதும் தெரியுது, அப்புறம் எதுக்கு வேலைக்கு வரீங்க? ஏதோ தெரியாம வந்துட்டோம், புடவை இருந்தா கொடுங்க, இல்லைன்னா ஆளை விடுங்க. அவங்கள பார்க்க பாவமா இருக்கு, புடவை இருந்தா 2 எடுத்து கூட. யோ, உன் வேலையை பார்த்துக்கிட்டு பேசாம போறியா? இதே மாதிரிதான் வாரத்துக்கு 4 பேர் வராங்க, 4 பேருக்கு புடவை கொடுத்தா எனக்கு கட்டிக்க புடவையே இருக்காது. ஐயோ, இந்த பொம்பளை நல்லா விவரமா இருக்காளே. என்கிட்டயே 2 புடவை தான் இருக்கு, அதையே துவச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன். அதையும் உன்ட்ட கொடுத்து நான் என்ன பண்றது? என்னது 2 புடவை தான் இருக்கா? அதான் பீரோ நிறைய அவ்வளோ வச்சிருக்கில்ல, 2 கூட குறைஞ்சா போயிடுவேன். யோ, ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஏம்மா, அதான் ஐயா சொல்றாருல, அவ்வளோ புடவை வச்சிருக்கேன், 2 புடவை கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன். தூக்கி எறிஞ்சாலும் எறிவே, உங்களுக்கு புடவையே கொடுக்க மாட்டேன். இந்த பொம்பளை பெரிய வில்லியா இருப்பா போல இருக்கு, இவகிட்ட ஒன்றும் வாங்க முடியாது போல இருக்கு. சரி, வேற தெருவுக்கு போகலாம். காலையில யார் மூஞ்சில முடிச்சோமோ தெரியல, ஒரு புடவை கூட கிடைக்கல. இந்த புடவை கரண்ட்டை வேற அட்வான்ஸ் 500 ரூபா வாங்கிட்டேன், எப்படி அவன்கிட்ட கொடுக்க போறேன்னு தெரியல. தெருவில் ஒரு பொம்பளைகளை கூட காணோம், எல்லாம் எங்க போனாலுங்களே தெரியலையே. ஏக்கா ஏக்கா, யார் மணி? என்ன வேணும்? ஏக்கா, வேலைக்கு வந்த பக்கம் எங்க அம்மாவுக்கு வயித்தாலையும் வாந்தியமா போயிட்டே இருக்குக்கா, மாத்திக்க புடவை இல்லக்கா, 2 புடவை இருந்தா கொடுங்கக்கா. ஐயோ பாவமே, வேலைக்கு வந்த பக்கம் இப்படி ஆயிடுச்சாமா? ஏய், ஏமாத்துறாங்க, அதெல்லாம் நம்பாத. யோ, வாயை முடிக்கிட்டு பேசாம இருயா. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு, பொய் சொல்ற மாதிரியா தெரியுது அந்த பிள்ளைய பார்த்தா. எப்போ பார்த்தாலும் ஏமாந்து போகிறதே உன் வேலையாக போச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராது. ஏக்கா, எங்க அப்பாவுக்கு வயித்தாலையா போகுதுக்கா, வேட்டி சட்டை இருந்தா 2 கொடுக்கா. என்னது, இப்போதான் உங்கள் அம்மாவுக்கு வயித்தால வாந்தியா போகுதுன்னா இப்போ உங்கள் அப்பாவுக்கு வயித்தால வாந்தியா போகுதுங்கிற? பின்னாடி நான் நிற்கிறது நீ பார்க்கலையோ? ஐயோ, அங்கிட்டு சொன்னது அந்த பொம்பளை கேட்டாலோ? எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் 2 பேருக்குமே தான்க்கா காலையில சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை, 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. வேட்டி சட்டை இருந்தா கொடுங்கக்கா, சீக்கிரம் போறேன். குழந்தைக்கு போய் சொல்லாது, குழந்தைகிட்ட கேட்போம். பாப்பா, உங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல, அப்படி போய் சொல்லி கேட்டாதான் நீங்க தருவீங்களா? அதான் எங்க அம்மா அப்படி போய் சொல்றாங்க. வேட்டி சட்டையை 25 ரூபாய்க்கும் சேலையை 30 ரூபாய்க்கும் இறக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் இவளுக்கு அடியை பாரு, தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில சாணி வந்துடணும். இதா பொம்பளை, இவ்வளவு நேரம் போய் சொன்னியா? ஏக்கா, என் புள்ள ஏதோ தெரியாம வளருதுக்கா, நிஜமாதாக்கா கொடுக்கா சீக்கிரம். இங்கே பாரு, ஒழுங்கா ஓடி உள்ள இருக்கேன்னு பார்க்குறேன், அடி வாங்கிட்டு போயிடாத, ஒழுங்கா ஓடிரு. இதே பொழப்பா அலையிறாளுங்க. கம்ப்யூட்டர் வந்ததுலேருந்து எல்லாம் முழிச்சுக்கிட்டாளுங்க, ஒருத்தையும் புடவை கொடுக்க மாட்டேங்கிறா பாரு. யோ, இந்த நாயை பார்த்தாலே பயமா இருக்கியா? ஏய், குலைக்கிற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் குலைக்காது, பேசாம வா, பயப்படாம நான் இருக்கேன்ல. நீ வேட்டி சட்டை கேளு, நான் புடவை கேட்குறேன். கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இருக்கியா? ஏக்கா ஏக்கா. யாருங்க நீங்க? என்ன வேணும்? பாப்பா, உங்க அம்மா இருந்தா வர சொல்லுமா. எங்க அம்மா அப்பா யாருமே இல்லைங்க வீட்டில். என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க, நான் தரேன். நல்ல புடவையா 4 புடவை இருந்தா எடுத்துட்டு வாமா. பாப்பா, அப்படியே வேட்டி சட்டை இருந்தா ஒரு 4-5 சட்டை கொடுமா, 4-5 வேட்டி கொடுமா. ரொம்ப கஷ்டப்படுறம்மா, சாப்பாட்டுக்கே வழி இல்லைம்மா, அப்புறம் எங்கம்மா துணி வாங்குறது? ஐயோ, பாவமா இருக்கு உங்களை பார்த்தா. இருங்க, எங்க அம்மா நிறைய புடவை வச்சிருக்காங்க, போய் எடுத்துட்டு வரேன். நல்ல பிள்ளையா இருக்கு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழ்கம்மா நீ. பரவாயில்ல ஆண்டி, எதுக்கு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? பிரியா, அம்மா எங்கம்மா? அம்மா வெளியில போயிருக்காங்க ஆண்டி, வரதுக்கு 2 நாள் ஆகும். அம்மா பட்டு புடவை நிறைய வச்சிருக்காங்க, இவங்க புடவையே இல்லைன்னு கேட்டாங்க, அதான் 4 புடவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் ஆண்டி இவங்களுக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, நல்ல பிள்ளையா இருக்கியே, பொழக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே. அவங்க ஏமாத்தி போய் சொல்லி கேட்குறாங்க, அதையும் நம்புறியா நீ? இப்போதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு பொம்பளை கேட்டுட்டு போனா, இப்போ இங்கே வந்திருக்காங்களா? எல்லாம் அவங்க குரூப் தான், யாரையும் நம்பாத. தீபாவளி வரப்போகுதுல்ல, அதுக்காக தான் இப்போ புடவையெல்லாம் வாங்கி கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் 100 ரூபா 200 ரூபான்னு சொல்லி கொண்டு போய் விற்பாங்க. அந்த புடவை தான் இந்த புடவை, கடைசியில் இதே புடவை நம்மகிட்ட வந்து சேரும். உங்கள் அம்மா வரட்டும், சொல்லி அடி வாங்கி வைக்கிறேன் பாரு. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஏமாத்துறாங்களா? ஆண்டி, எங்கள் அம்மாட்ட சொல்லிடாதீங்க ஆண்டி, எங்கள் அம்மா அடி பிண்டி எடுத்துருவாங்க ஆண்டி. தெரியாம நல்ல வேலை நீங்கள் வந்து காப்பாந்துறீங்க ஆண்டி. இந்த பொம்பளையும் புடவை கொடுக்க மாட்டேங்கிறா, அடுத்தவங்களையும் கொடுக்க விட மாட்டேங்கிறா பாரு. இதாம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு கொடுக்குறேன் தானே போய் எடுத்துகிட்டு வர போச்சு, நீ ஏமா அதை கெடுக்கிற? நாங்களும் ஆரம்பத்தில் உங்களை மாதிரி வந்தவங்களுக்குலாம் புடவை எடுத்து கொடுத்தவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் இதே டைலாக் தான். பாலத்துக்கு அடியில் பிரசவம் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, புடவை கொடுங்க, இதே டைலாக் தான் சொல்லிட்டு வராங்க. அதனால தான் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். புடவைலாம் கொடுக்க முடியாது, வேலையை பார்த்துட்டு போங்க, கை கால் நல்லா தானே இருக்குது, சம்பாரிச்சு வாங்கினா வாங்குங்க, வாங்காட்டி போங்க. ஒன்றை மாதிரி 4 பொம்பளைக்கு இருந்தால் இந்தியா சீக்கிரம் வல்லரசு ஆயிருமா? எங்கே போனாலும் ஒரு புடவை கூட கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க, காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, புடவை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இவளுங்களை ஏமாத்தவே முடியல பாரு.
இந்த பொம்பளை எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டியில நீ நல்லா இருப்பியா? ஏன் ஏமாத்தி பொழைக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கும்போது நாங்க நல்லா இருக்க மாட்டோமா? ஏமா உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எங்க போனாலும் பின்னாடியே தான் வருவியா? இதே பொழப்பாளையா நீ? நான் ரொம்ப நேரமா உன் பின்னாடி தான் வந்துகிட்டே இருக்கேன், எங்க போறேன் எங்க வரேன்னு. கடைசியில பார்த்தா எங்க அக்கா வீட்டுக்கு வந்து நிக்கிறேன். எங்க அக்கா போட்டுக்கிட்டு ஏமாத்தல வந்தியா? ஏமாற விட்டுருவேன் நானு. உங்களை பார்த்தாலே கோவமா வருது. முதல்ல இங்கேருந்து போங்க. இன்னைக்கு முழிச்ச மூஞ்சே சரியில்லை.